எல்லாருக்கும் வணக்கம். இனி நம்ம பார்க்க போகிறது இந்த விளக்கு தத்துவத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த விளக்கு எந்தெந்த குறியீடாக நம்ம உடம்புல செயல்படுது, அது எந்தெந்த தத்துவத்தில் அமைஞ்சிருக்குன்னு அதை பற்றி நான் விளக்க போகிறேன். கொஞ்சம் தெளிவாக ஃபுல்லாக வீடியோவை பாருங்கள். இப்போது நம்மக்கிட்ட இருக்குது. இப்போ காட்ட போகிறது தாம்பூலத்தட்டு. ஃபஸ்ட்டு தாம்பூலத்தட்டு நம்ம உடம்புல எதை குறிக்குதுன்னா, இடுப்பு சுற்று வட்ட பாதையை தான் நம்ம குறிக்குது இந்த தாம்பூலத்தட்டு. இந்த தாம்பூலத்தட்டை பேஸ் பண்ணி தான், அதாவது இடுப்பை பேஸ் பண்ணி தான் இந்த உடம்பு எல்லாமே நிற்கிது. இந்த இந்த கால் இந்த இடுப்பு பேலன்ஸில் தான் நிற்கிது. அப்போது இந்த உடலை தாங்கி நிற்கிது எதுனா தாம்பூலத்தட்டு, அதாவது இடுப்பு சுற்று வட்டப்பாதை. நம்ம உடம்புல இருக்கிறது இடுப்பு சுற்று வட்டப்பாதை தான் இந்த தாம்பூலத்தட்டாக நம்ம குறியீடாக வழிபடுறோம். அடுத்தது முக்காலி. இந்த முக்காலி எதற்குன்னா, நம்ம உடம்புல 3 விதமான நாடி நம்ம உடம்புல பாயுது. இதுதான் சிவபெருமான் திருசூலத்தில் வச்சிருக்கிற ஆயுதம். இந்த 3 விதமான நாடி நம்ம உடம்புல பாயறதுனால இதுக்கு பேர் முக்காலி. அதாவது 3 நாடி குறிக்கிறதுனால முக்காலின்னு பேர் வச்சுருக்காங்க. இந்த மேலே ரவுண்டாக வட்டமாக வச்சுருக்கிறாங்களா, அது ஏன் தெரியுங்களா? அது நம்மளோட உச்சியில் இருக்கிற துரிய சக்கரம். இந்த சக்கரம் சுழண்டுக்கிட்டே இருக்குது. இந்த சக்கரம் சுரண்டுக்கிட்டே இருக்கிறதுனால தான் இந்த உடம்பு ஃபுல்லாக இயக்கமாக இயங்கிக்கிட்டு இருக்குது. இந்த இயக்கம் எங்கே ஆரம்பிக்குதுன்னா, பிரபஞ்சத்தில் ஆரம்பிக்குது. ஒட்டுமொத்த பிரபஞ்சமும் சுழண்டுக்கிட்டே தான் இருக்குது. நீ எந்த இடத்துக்கு போனாலும் சரி, இந்த சுழற்சி இருந்துக்கிட்டே தான் இருக்கும். சரி, அது துரிய சக்கரம். இது பேர் தான் மகாபாரதத்தில் துரியோதனன் பேர் வச்சுருக்கிறாங்க. இந்த சக்கரம் பேர் தான் துரியோதனன். அது பேர் துரிய சக்கரம். மேலே இருக்கிறது விளக்கு. இந்த விளக்கை சுற்றி இந்த விளக்கை சுற்றி வட்டமாக இருக்குது பார்த்தீங்களா? இது யோனி, தலை உச்சியில் யோனி அமைப்பு நமக்குள்ளே இருக்குது. இந்த யோனி அமைப்புக்குள்ளே தான் பிளாக் ஹோல்ன்ற மாதிரி ஒரு குழி வட்டம் இருக்கும். இதுக்கு பேர் தான் முருகன், கிருஷ்ணன்ற பேர். ஏன்னா இந்த இடம் சுக்கிரம் சேர்த்து எனர்ஜி சேர்க்கிற இடம், குழி. அதாவது ஒரு காற்று சுழற்சி உருவாகும் போது நடுவில் ஒரு பள்ளம் ஒன்று உண்டாகும். அந்த பள்ளம் தான் இந்த குழி. இதுக்கு மேலே தான் உயிராற்றல், நம்ம அரை இன்ச்சில் நம்ம உயிராற்றல் செயல்படுது. இப்போது இந்த உயிராற்றல் செயல்படுறதுக்கு காரணமாக இருக்குது எதுனா, நம்ம உடம்புல இருக்கிற இந்த சுக்கிலம் தான் இந்த உயிராற்றலுக்கு செயல்படுறதுக்கு காரணமாக இருக்குது. இந்த சுக்கிலம் தான் பிராணனா, அதாவது காற்றா வெளியே வந்துக்கிட்டே இருக்குது, எண்ணெய் அலைகளாக வெளியே வந்துக்கிட்டு கரைஞ்சி போய்கிட்டே இருக்குது. ஸோ இது யோனி. இதே விளக்க நீங்கள் திருப்பி பார்த்தீங்கன்னா சிவலிங்கம். சிவலிங்க தத்துவம் என்ன குறிக்கும் உங்களுக்கு தெரியும். இது உடுக்க தத்துவத்தை குறிக்கும். இந்த சிவலிங்க தத்துவம் எதை குறிக்கும்? உடுக்க தத்துவத்தை குறிக்கும். அதே உடுக்கத்தை நீங்கள் குரோமோசோமாக பார்க்கலாம். இந்த குரோமோசோம் ரெண்டும் அந்த அபாய சின்னம் போட்டுக்கிறாங்க தெரியுங்களா? நம்ம இந்த மின்சார வாரியத்தில் அந்த அபாய சின்னம் எலும்பு கொண்டு 2 ப்ளஸ் மாதிரி தப்பு மாதிரி போட்டுப்பாங்களே, அது தப்பு இல்லை, அது குரோமோசோம் சிம்பிள். இந்த குரோமோசோம் சிம்பிள் தான் சிவபெருமான உடுக்கையாக பயன்படுத்துகிறாரு. 2 ஆற்றல்கள் இணைஞ்சி ஒரு உயிரை உருவாக்குது என்ற அர்த்தத்தை பயன்படுத்தி தான் இந்த அபாய சிங்கல், இந்த அபாயம் சிம்பிள். அப்புறம் இது உடம்பு தவம் பண்ணுற மாதிரி இருக்குது பார்த்தீங்களா? இந்த இறைவனை எது மூலிமா பார்க்க முடியும்னா, உங்கள் உடம்பு மூலிமா தான் பார்க்க முடியும் என்ற தத்துவத்தை குறிக்க தான் இந்த உடம்பு வச்சுருக்கிறாங்க. இந்த உடம்பு பேருக்கு என்னென்னா காம இச்சை உடல். இந்த உடம்பு பேர் என்ன? காம இச்சை உடல். அதுக்கு தான் காமாட்சி விளக்கு என்ற பெயர் வந்திருக்கு. ஸோ இந்த ஒளியை நீங்கள் பார்க்கணுன்னா, தலை மேலே இருக்கிற ஒளியை பார்க்கணுன்னா உங்கள் உடம்பு நல்லபடியாக வச்சுருக்கணும். அதுக்காக தான் இந்த கலசம் வச்சு, இந்த உச்சி வச்சு இந்த உடம்பு மாதிரி வடிவமைச்சு வச்சுருக்கிறாங்க. இது பள்ளமாக இருக்குது பார்த்தீங்களா? இந்த பள்ளமாக இருக்குது. இதெல்லாம் இந்த உச்சிலேருந்து வர மூச்சு காற்று, நம்ம உர மூச்சு காற்று மேலே போயிட்டு கீழே வருது, மேலே போயிட்டு கீழே வருது, மேலே போய் இதான் அலைவரிசை. இதுதான் மூச்சு காற்று. இந்த மூச்சு காற்றை விவரிக்க தான் நம்ம முன்னோர்கள் இதை பயன்படுத்தியிருக்கிறாங்க. சரி, இந்த இந்த இறைவனை, இந்த வெளிச்சத்தை, நம்ம உடம்புல இருக்கிற வெளிச்சத்தை எப்படி பார்க்கணும், எந்த தத்துவ அடிப்படையில் பார்க்கணுன்றத தத்துவத்தை தான் காட்டுறதுக்கு தான் யோக சாதனா. அதுக்கு குறியீடாக எப்படி வச்சுருக்கிறாங்கன்னா, அதுக்கு தான் இந்த பெல்லு. இந்த பெல்லு வேறு எதுவுமே இல்லை.
சில பேர் தப்பு தப்பாக சொல்லுவாங்க, சிவலிங்கன்னு. உள்நாக்கு தான் சிவலிங்கன்னு. இது உள்நாக்கு என்பது நம்மளோட வச்சுக்கிற இப்போ நம்ம பூஜை அறையில் பயன்படுத்துகிற பெல்லு தான் இந்த உள்நாக்கு. இந்த உள்நாக்கு சுவாசம் போய் உள்ளே போய் தலை உச்சியில் தொடும். தலை உச்சியில் தொட்ட பிறகு தான் அங்கே தான் நாத ஒலி கேட்கும். இதை தான் சங்காவும் பல வடிவத்தில் பயன்படுத்துகிற அமைப்பில் பயன்படுத்துவாங்க. பெருமாள் நாமெல்லாம் போடுறது இதெல்லாம் வந்து மூளையோட அமைப்பு. இந்த சக்கரம், சங்கு இதெல்லாமே மூளையோட அமைப்பு குறியீடாக தான் பயன்படுத்துகிறாங்க. அப்போது உன் சுவாசத்தை இறைவனை பார்க்கும்போது உன் சுவாசம் வந்து வேறு மாதிரியாக உள்முகமாக செயல்படும். அப்போ உள்முகமாக செயல்படுது இந்த பாதையை கடந்து தான் அது தலை உச்சிக்கு போகணும். அதை குறிக்க தான் இந்த பெல்லு. இந்த பெல்லு ஆரத்தை வந்து ஏன்னா காற்று ஒலியால் தான் ஆடும். அப்போது நாத சவுண்டு கேட்கும். இந்த பயிற்சி பண்ணும்போது உங்களுக்கு நாத சவுண்டு கேட்கும்ன்றதுனால தான் இந்த பெல் அமைப்பை கொடுத்துருக்குறாங்க. இது ஏன் கொடுத்துருக்குறாங்க தெரியுங்களா? இதுதான் நம்மளோட கண்ணு. நான் தமிழில் வருது பார்த்தீங்களா, இன்னோட அமைப்பு தான் இந்த கண். இந்த கண் வழியாக உள்ள உன் மூளையை பார்த்தினா உன் சுவாசம் இது மாதிரி போகும். அப்போது பார்க்க உனக்கு என்ன ஆகும், நாத சவுண்டு கேட்கும்ன்ற அர்த்தத்துக்கு தான் இதை கொடுத்துருக்குறாங்க. இது வந்து இது மூலாதாரம் சக்கரமாகவும் வச்சுருக்கலாம், இது முதுகுத்தண்டு அமைப்பாகவும் நம்ம எடுத்துக்கலாம். இல்லை உள்நாக்கு ங்கா வருது பார்த்திங்கன்னா ங்கா தமிழில் ங்காவோட அமைப்பு தான் இது ங்காவோட அமைப்பாகவும் நம்ம எடுத்துக்கலாம். இதுதான் தீர்த்தம். இந்த தீர்த்தம் ஏன்னா தலைக்கு மேலே சுரக்கிற எண்ணெய் அலைகள் தான் உங்களோட தீர்த்தமாக பயன்படுத்துகிறாங்க. இந்த எண்ணெய் அலைகளை நம்ம என்ன பண்ணோம்னா இறைவனுக்கு சமர்ப்பணமாக பண்ணோம்னா அமிர்தம் வரும். நம்மளோட எண்ணெய் அலைகளை வீணாக்காமல் உச்சியில் கவனம் வச்சு நம்ம யோக சாதனை பயன்படுத்தினோம்னா காலப்போக்கில் அது அமிர்தமாக மாறி உமிழ்நீர் சுவையுள்ள உமிழ்நீராக நம்ம உடம்புல சுரந்துடும். அது வந்து நோய் எதிர்ப்பு ஆற்றலை அதிகமாகிடும். நோய் இல்லாமல் வாழறதுக்கான வழிமுறை தான் இந்த நம்ம முன்னோர்கள் வச்சுருக்கிற வழிமுறைகள். இது ஏன் வச்சுக்கிறாங்க தெரியுங்களா தூப கலசம்? இதுதான் நம்மளோட வணங்கும் முறை. நம்ம விளக்கேற்றிட்டு எப்படி வணங்கணுன்றத அந்த தத்துவத்தை காட்டுறதுக்கு தான் இந்த அமைப்பு மாதிரி வச்சுருக்கிறாங்க. இந்த அமைப்பு எப்படி நம்ம விளக்கை ஏற்றிட்டு நம்ம விழுந்து கும்பிட்றோமோ இது வந்து வாசி யோகம் அடிப்படையில் வணங்குற ஒரு வழிமுறை. அதாவது இஸ்லாத்தில் வணங்குவாங்க பார்த்தீங்களா முட்டி போட்டு, அந்த வழிமுறை அமைப்பை தான் இதை வச்சுருக்கிறாங்க. இது தாங்க நம்மளோட நம்ம முன்னோர்கள் செஞ்சு வச்ச விளக்கின் ரகசியமும் அதன் உயிர் துடிப்புள்ள உலக அர்த்தங்களும். நன்றி, வணக்கம். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். வாழ்க வளமுடன். நன்றி.